இப்ப நான் குட்டி ஃபிளார் யூஸ் பண்ணும்போது இங்க பாருங்க நீடில் எடுத்துக்கிறேன். ஃப்ளவர் வந்து இந்த குழிவான பகுதி மேல இருக்கணும். ஓகேங்களா? அந்த ஃப்ளவர் ஷேப் மேல இருக்கணும். இப்படி ஸ்டிச் பண்ணிறக்கூடாது. கவுத்து ஸ்டிச் பண்ணிறக்கூடாது. குழிவு வந்து நமக்கு மேல தான் இருக்கணும். புரியல. இல்ல பிக்சர்ல வரல அதனால சொன்னேன். ஃப்ரேம் எனக்கு கரெக்ட்டா தானே இருக்கு. என்ன பின் பண்ணிட்டீங்களா? இல்ல இல்ல ஒண்ணுமே நான் டச் பண்ணல. என்னோட ஸ்கிரீன ஃபுல்லா வச்சுட்டு அந்த 3 டாட் இருக்கும்ல, அதுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா, பின்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் மூவ் ஆகாது. தெரியுதா? தெரியுது. ஓகே. இப்ப இது மேல வந்து நம்ம ஒரு நம்பர் பீடு குடுக்கலாம். இல்ல 2, 3 சுகர் பீடு குடுக்கலாம். இல்லன்னா லோரியல் குடுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் பீடு குடுத்துர்றேன். ஒரு குட்டியோண்டு நம்பர் பீடு குடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். அடுத்தடுத்து வரும்போது நம்ம ஒரு மெட்டீரியலா ஃபில் பண்ணிட்டே வரலாம். ஓகேங்களா? இப்ப ஒரே ஒரு நம்பர் பீடு குடுத்துர்றேன். குடுத்து அதுக்குள்ளேயே குடுத்துர்றேன். அவ்வளவுதான். இது ஒரு டைப். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பக்கத்திலேயே இன்னும் 2 குடுக்கலாம். அது குடுத்தோம்னா அது ஒரு டிசைன். இப்ப பக்கத்துல குடுக்கும்போது கரெக்டா பாருங்க எந்த அளவுக்கு பக்கத்துல எடுக்கிறேன்னு. எந்த அளவுக்கு பக்கத்துல எடுக்கிறேன் பாருங்க. எடுத்துட்டு ஒரு ஃபிளார் சீக்வென்ஸ். இப்ப இதுக்குள்ள ஒரு லோரியல் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் பீட் குடுத்தோமா? இப்ப லோரியல். இங்க பாருங்க இந்த லோரியல்ங்கிறது ஜஸ்ட் ஹேங்கிங் தான். அந்த வளையம் இருக்கு இல்லையா? அந்த வளையத்துக்கு உள்ள இருந்து குடுத்துட்டு திரும்ப உள்ள குடுக்குறேன். இது லைட்டா ஓவர்லாப் ஆன மாதிரி இருக்கணும். ஓகேவா? 2. அடுத்து 3வது பாருங்க இந்த 2க்கும் நடுவுல இருந்து எடுக்கணும் நம்ம. இந்த 2 பெட்டலுக்கும் நடுவுல இருந்து எடுக்கணும். இங்க பாருங்க 2 இது 2 ஃபிளார் இருக்குல்லையா? இந்த 2 ஃபிளாருக்கு நடுவுல இருந்து எடுக்கிறேன் நான். ஓகேவா? இப்போ இதுக்கு பாருங்க ஒரு 2, 3 சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன் நான். இங்க பாருங்க 1 சுகர் பீட் கொடுக்கும்போது கை கொஞ்சம் பார்த்து டக்குன்னு கையில குத்திரும் நீடில். ஒரு 3 மேக்சிமம் 3 பீடு கொடுத்தீங்கன்னாவே போதும். எடுத்து திரும்ப அதுக்குள்ளேயே கொடுத்துடணும். அதை ஒரு ரிங் மாதிரி வளைச்சிக்கிட்டு நிற்கும் சுகர் பீடு. அவ்வளவுதான். ஒரு ரிங் மாதிரி வளைச்சிக்கிட்டு நிற்கும் சுகர் பீடு. ஓகேவா? அடுத்து இதுக்கு அடுத்த ஃபிளார். இது வந்து நீங்க எங்க வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி குட்டியா அங்கங்க ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். அவ்வளவுதான். அடுத்து இந்த பெரிய ஃபிளார் எடுத்துக்கிட்டோம்னா சேம் ப்ரொசீஜர். நீடில வந்து உள்ள இன்சர்ட் பண்ணி மேல எடுக்கிறோம். அது மேல ஒரு ஃபிளார் சீக்வென்ஸ் கொடுத்துக்கிறோம்.